சாத்தானுடைய 3 பொய்கள் என்னென்ன? அது 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை படித்தால் அதனுடைய சுருக்கம் இப்படித்தான் இருக்கும். தேவன் சொன்னதை செய்ய வேண்டியது இல்லை. என்ன சொல்லிக்கிறாரு? இந்த பழத்தை புசிக்காதே, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவர் சொன்னதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? புசிக்கலாம். இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் மரணம் நேரிடாது. அந்த பழத்தை சாப்பிட்டா நீ ஒன்றும் சாக மாட்டேன். கீழ்ப்படியாமை மரணத்தை ஒன்றும் கொண்டு வராது. இது 2வது பொய். 3வது, நன்மை தீமை அறிந்து, இந்த பழத்தை நீங்கள் புசித்தால் நன்மை தீமை அறிந்து நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள். அதாவது தேவனை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லவன் தான், யூ ஆர் குட் இனஃப் அப்படின்னு சாத்தான் சொல்லாமல் சொல்லுகிறான். இந்த பழத்தை புசித்தால், நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்திலிருந்து பழத்தை புசித்தால் நீங்க கடவுளை மாதிரி ஆயிரலாம். ஆகவே நீங்க கடவுளை சார்ந்திருக்கணும் அவசியம் கிடையாது, நீங்களே கடவுள் ஆயிரலாம் என்று அவன் சொன்னான். கடவுளாகும் அளவுக்கு நீங்கள் நல்லவர்கள் தான் என்பதாக அவனுடைய பொய். இப்படி 3 பொய்களை சாத்தான் சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். அதே 3 வஞ்சகங்களை கொண்டுதான் முடிவு காலத்திலும் சாத்தான் தன் வேலையை காட்ட இருக்கின்றான்.